ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு ஸ்கூல் வந்து June 10 வந்து ரீஓப்பன் ஆக போகுது. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா June 8. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, என்னோடய ஸ்கூல் பேக், இதுதான் என்னோடய ஸ்கூல் பேக். ஆக்சுவலி இந்த பேக் நான் வந்து ஒரு 9th வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இதுதான் பேக்கு. இப்போது வந்து இதில் நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து பேக்கில் இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டிஷனில் என்னெல்லாம் வைக்க போகிறேன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே பவுச்சில் வைக்க முடியாதனால ஒரு எக்ஸ்ட்ரா நீடு திங்ஸ்லாம் லைக் ஸ்டேஷ்னரிஸ்லே, ஸோ அதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரிக்கு தேவையானது க்ளூ. ஸோ நான் இந்த க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 42 கிராம், லைக் ஒரு மீடியம் சைஸ் பாட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா ஸ்டேப்லர். ஸோ ஸ்டேப்லர் வந்து நான் சின்ன ஸ்டேப்லர் எடுத்திருக்கேன். ஸோ பெருசாக எடுக்கலாம், பட் இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். நம்ம எப்பயா எக்ஸாம் போனால் ஸ்டேப்லர் பண்ணுறதுக்கு நம்ம பவுச்லேயே வச்சு கொண்டு போகலாம். ஸோ அதனால் சின்னதாக வாங்கியிருக்கேன். ஸ்டேப்லர்னால் முக்கியமாக தேவையானது பின்னு. இதுதான் அந்த பின் பாக்ஸ். ஆக்சுவலி நான் முன்னாடியே வாங்கி வச்ச பெரிய ஸ்டேப்லர் இருக்கும்போது இப்போ அது உடஞ்சி வேறு லெவல் கண்டிஷனில் இருக்குது. டேப் போட்டு ஒட்டி பத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ யூஸ் பண்ணும்போது டேப் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் நம்ம வந்து ஸ்பேஸில் அடிக்கிறோம். நெக்ஸ்ட் தேவையான விஷயம் டேப். ஸோ டேப் வந்து சில திங்ஸ்க்கு தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது, பட் ஸ்டில் டேப். டேப்னால் முக்கியமாக தேவையானது கட் பண்ணுறதுக்கு சிசராக எடுத்திருக்கேன். இது கூட வந்து கேப் கொடுத்துருக்காங்க, ஸோ சேஃப்டிக்காக. ஸோ இதுதான் அந்த ஹைலைட்டர்ஸ். ஆக்சுவலி இது நான் முன்னாடியே 10th வாங்கினேன், யூஸ் பண்ணாமல் சும்மா இருந்தது. ஸோ அதனால் இப்போது யூஸ் பண்ணிக்கலான்னு நிறைய நான் ஓல்டு ஸ்டேஷ்னரிஸ் வச்சுருக்கலாம், எல்லாமே புதுசாக வாங்கிட்டேன். போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு பொருள் வீட்லேயே இல்லை, எல்லாம் காணும். ஸோ அதனால் எல்லாமே புதுசாக வாங்கியாச்சு. ஸோ இதில் வந்து நான் எல்லாமே வைக்க போகிறதில்ல, ஒரு சிலது மட்டும் தேவையானது. ஸோ நான் வந்து இந்த 2 கலர்ஸ் மட்டும் இந்த பாக்ஸில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். 2 கலர்ஸ் போதும், நிறைய கலர்ஸ்னால் தேவைப்படாது, அப்புறம் இடமும் பத்தாது. ஸோ அதனால் இது ஓகே. ஸோ ஓகே, இது இங்கே ஒரு இடத்துல இப்போது இந்த பாக்ஸ் கண்டெய்னர் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி வச்சா ஃபுல்லாக கீழே விழுது. இந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனுக்கு முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஜாமெட்ரி பாக்ஸ் தேவைப்படுச்சு. ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ்க்கு அதிகமாக தேவைப்படும். பட் அதில் உள்ள சில திங்ஸ்லாம் நம்ம வந்து எதுக்கு வச்சுக்கூடே தெரியாது. லைக் ஒரு மாதிரி பொட்ராக்டரோட நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், அது பேர்லாம் தெரியல, அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. எங்கிட்ட நிறைய இருந்தது, எல்லாமே உடஞ்சி எல்லாமே தூரம் போட்டாச்சு. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் எடுக்க போகிறேன். நம்ம வந்து ரூலர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இது வந்து ஆக்சுவலி ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் லாங் சைஸ் ஸ்கேல். இதுவும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஜிப். ஓகே, இப்போது நம்ம செகண்ட் பார்ட்டிஷனுக்குள்ள போகலாம். என் பேக்கில் வந்து ஆக்சுவலி 4 பார்ட்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் திங்ஸ் நம்ம இப்போ முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டிஷன் போவோம். செகண்ட் பார்ட்டிஷனுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த டைரி ஒன்று எடுத்திருக்கேன். ஆக்சுவலி எங்கள் அப்பா ஆஃபீஸில் வந்து கொடுத்த டைரி. ஸோ இந்த டைரி வந்து நான் பர்சனல் டைரியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி 10th வந்த டைரி தான் இது. ஸோ 10th வந்து என்னோடய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பற்றி எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. ஸோ இதான் அந்த டைரி. இதையும் நம்ம வந்து செகண்ட் பார்ட்டிஷனில் வைக்கலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு தி ஸ்மால் டைரி. அதுவும் ஒரு டைரி, இதுவும் ஒரு குட்டி டைரி என்ன மாதிரி. ஓகே, இந்த டைரி வந்து ஹேண்டியாக இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து நான் டைம் டேபிள் நோட் பண்ணிட்டு இருந்தேன். 10th யூஸ் பண்ணது தான் எல்லாமே இப்போ மோஸ்ட்டாக. ஸோ இதில் வந்து நான் வந்து நிறைய எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து டைம் டேபிள் போட்டு ஒரு 2 நாள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் போடலை. 2 நாளுக்கு மட்டும் டைம் டேபிள் போட்டு படிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போது இன்னொரு பொருள் வந்து நம்ம அது கூட வைக்க போகிறோம் செகண்ட் பார்ட்டிஷனுக்குள்ள. அதாவது பர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இதில் யூஸ்வலாக மணி வச்சுருப்பாங்க, ஆனால் நான் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னே ஐ ஹாவ் அ கர்ச்சீஃப். ஆக்சுவலி இது எங்கள் அம்மா லஞ்ச் டவல் வாங்கினாங்க, எனக்கு பிடிக்கல. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குது, இது இவ்வளோ சின்னது லஞ்ச் டவல்.
வச்சா யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்காது. ஆனால் வாங்கிட்டாங்க, சரி நானாலும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சேன். ஸோ இந்த கர்ஜிஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் திஸ் ஆக்சசரிஸ், அதாவது அங்கே இருக்கும் போது எதா ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம வந்து ரெட் பின்னல் போட்டு, அதாவது 2 பிரைட்ஸ் போட்டு தானே போவோம். அதையும் மடிச்சு கட்ட வேறு சொல்லுவாங்க நான் இப்போ போகிற ஸ்கூலில். ஸோ அதனால் வந்து தேவை. ஸோ அதெல்லாம் எடுத்துருக்கேன். ப்ரில்லியன்ட். இதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்குன்னா என் பவுச்சில், ஓகே, என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஐயோ நல்லா இல்லை இதில். ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் போகிற ஸ்கூலுக்கு போடக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் போட்டது. இப்போ நான் புதுசாக அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். மணி இருக்குது, ஃபுல் ஆஃப் சில்ட்ரன்ஸ் காயின்ஸ், ஃபுல்லாகவே காயின்ஸ் தான். எப்படி காட்டேன், எல்லாம் விழுது, ஃபுல்லாக காயின்ஸ் தான் வச்சுருக்கேன் நான். அந்த பவுச்சில் இன்னொரு பொருள் இருந்தது, நான் காமிக்க மறந்துட்டேன். இந்த ஃபோட்டோ இது ஆக்சுவலி சரி காமிக்கலாம். சின்ன வயசில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஐ கெஸ் இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எப்படி தான் இருந்தேன். சோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து 3rd படிஷன். ஆனால் என்ன இதுன்னா 3rd படிஷனுக்கு வைக்க வேண்டிய எதுவுமே இல்லை. பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒன்றும் புக்கு தரல. ஸோ இப்போ புக் இல்லாதனால 4th பார்ட்டிஷனுக்கு போகிறோம். நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம், 3rd பார்ட்டிஷனில் என் பவுச் வைக்கலாம். ஸோ நான் பவுச் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன், ஓகே என் பவுச் பார்க்கலாமா? இதான் என் பவுச். ஆக்சுவலி இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன், தி லெஜெண்ட். ஸோ அங்கே வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து 145. ஆமாம் 145 தான். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. பட் வேர்த்தான்னு கேட்டால் வேர்த் தான். பிகாஸ் அது ஒரு மாதிரி பஃபியாக இருக்குது. எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிப்பு, 1 ஜிப் தான். உள்ளே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கு எதாவது பட்டாலும் வெளில சிந்தாது, ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அழுக்கு பட்டால் தெரியாது, மெயின் அதான். அப்புறம் இங்கே வந்து ஒரு இது பேர் என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி. ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வைக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸ்கேல், ரூலர், அதாவது 15 சென்டிமீட்டர். ஓகே உள்ளே போடலாம். இது வந்து பிராண்ட் வந்து ஃபேபர் கேஸ்டில். ஸோ நோ ஸ்பான்சர். ஓகே, இந்த 2 ஜெல் பென் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஜெல் பென் தான் ரொம்ப பிடிக்கும். ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஊனோ மேக்ஸ் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமும் நான் ஜெல் யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னா நம்ம ரோரிட்டோட ஜெல்லு, ஆக்சுவலி ரோரிட்டோ ஃபாஸ்டி ஜெல், இது ஒரு 2 எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பென் வந்து இதுதான். இது வந்து ஃப்ளாரோட SRXன்னு போட்டிருக்கு. ஸோ ஐ திங்க் ஸோ இது வந்து ஆமாம், இது வந்து பால் பென்னா, இந்த மாதிரி பின்னாடி வர மாதிரி மாடல். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாடல் பால் பெனில் மட்டும் பிடிக்கும். இந்த பாலில் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எழுதுவேன். ப்ளூ இது வந்து பிளாக் பென்னா. ஸோ இதுவும் வந்து SRX தான், அதே சேம் பிராண்டு ஃப்ளாரில் இருக்குது. இது ஒரு பால் பென் தான். ஜெல்லில் ஒரு பிளாக் பென். ஸோ ஒரு கிளாஸ், இது பிராண்ட் வந்து ஃப்ளாரில் கிளாஸ் ஜெல் பென்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்னர் வந்து அதிகமாக தேவைப்படும். இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பென்சில். ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பென்சில், இல்லைன்னா பென்சில், ரெண்டுமே. நான் பென்சில் தான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து இது வந்து ஃபேபர் கேஸ்டல்லேருந்து இருக்குது. ஸோ இது பின்னாடி எரேசர் இருக்குது. ஆக்சுவலி இது ரோல் பண்ணணும், இந்த மாதிரி பின்னாடி இங்கே ரோல் பண்ணால் எரேசர் வரும். இப்போ இது நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஆப்வியஸாக நம்மளுக்கு பென்சில் இருந்தால் லெட் தேவைப்படும்ல, இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா எரேசர். ஸோ இது வந்து நான் பென்சில் பாக்ஸ் வாங்கினேன். ஸோ அந்த பாக்ஸ் கூட காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தேன். நான் இது வந்து அப்சரா பிராண்ட், சேம் அது கூடவே கொடுத்தது ஷார்ப்னர். ஸோ பென்சில் வந்து நான் என்ன வாங்கினேன்னா அப்சரா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங். ரொம்ப டார்க்காக எழுதும் இந்த பென்சிலு. ஆக்சுவலி ட்ராயிங்க்கு வந்து பென்சிலும் யூஸ் பண்ணலாம், ஹைலைட் பண்ணுறதுக்கு இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டுமே. அப்புறம் என்ன எடுத்துக்கணும், நம்ம பெலிக்கேன் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக என்கிட்ட இங்க் பண்ணிடல, பட் ஸ்டில் நான் பெலிக்கேன் மட்டும் வாங்கினேன். ஸோ பெலிக்கேனும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நான் வந்து சொன்னேன் ஹைலைட்டர் வந்து நம்ம ஹேண்டி யூஸ்க்கும் தேவைப்படும்ட்டு. ஸோ அதில் நான் 4 வச்சுருக்கேன். ஆக்சுவலி எல்லோ யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் ரொம்ப லைட்டாக இருக்கும். எல்லோவே போகலான்ட்டு இருக்கேன். ஸோ எல்லோ கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் என்னென்னா க்ளூ.
இது வந்து ஒரு ஃப்ளாரோட க்ளூவு இதில் போட்டால். எஸ், திஸ் இஸ் மை பவுச் டூர் டன். ஓகே, இப்போ நான் வந்து 4th பார்ட்டிஷனுக்கு போகலாம். 4th பார்ட்டிஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆப்வியஸாக நிறைய புக்ஸ் வைக்கிற மாதிரி தான் வரும். ரஃப் நோட் எடுத்துருக்கேன். ரஃப் நோட் வந்து சும்மா அரேஞ்ச் பண்ண அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக ஸ்பேஸ் தீம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு எர்த்து, மூன், அப்புறம் சன், ஏதோ ஐ திங்க் ஸோ சோலார் எக்லிப்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், எக்லிப்ஸஸ் இங்கே நான் ரூட். நான் இன்னொரு புக்கு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி அது என்ன புக்குனா இதுதான். ஆக்சுவலி நான் இந்த ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வந்து நாசா இதுவில் சேர்ந்துருந்தேன். ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து இந்த புக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த புக் கொடுத்தாங்க. நான் நாசாவில் லைக் சேரல, அது சம்மந்தப்பட்டு ப்ராஜெக்ட் பண்ணி அது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா போகலாம். நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக பண்ணோம், ஒரு லைக் ஒரு 8 மெம்பர்ஸ் கிட்ட. ஆனால் செலக்ட் ஆகல. ஸோ இதுவும் வந்து என்னென்னா நான் ரூல்டு தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன விற்க போகிறோன்னா இந்த ஃபைல். ஸோ ஃபைல் வந்து அதிகமாக தேவைப்படும். நான் இதில் வந்து A4 ஷீட் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி நான் 4th பார்ட்டிஷன் வைக்க போகிறேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டானது எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். ஸோ டன். இப்போ நம்ம 4th பார்ட்டிஷன் வரைக்கும் என்ன வைக்க போகிறோன்னு எல்லாமே எழுதியாச்சு. ஆனால் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வந்து என்னோடய 2nd பார்ட்டிஷனில் நான் ஒரு பொருளை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுதான் அந்த பவுச். இந்த பவுச்சில் வந்து பேட் வச்சுருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பேக் வந்து பேக் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம பேக். ஸோ இதுக்கே பேக் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னோடய புக்ஸ்லாம் வச்சா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் ஓகே. பட் புக்ஸ் நான் மோஸ்ட்டாக கொண்டு போக மாட்டேன். என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு போயிட்டு விட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. டாட்டா, பாய் பாய், see you in next video. Bye bye.